மதசார்பற்ற கொள்கையில் சமரசம் இல்லை என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவர் ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ அபுபக்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே பிஜேபியினுடைய பி டீம்ங்கிறத பல நேரங்களில் அவர் நிரூபிச்சிருக்கிறார். பொதுவான பிரச்சனைகள் இப்போ சிறுபான்மையினர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவர் ஏன் கருத்து சொல்லல? திருப்பரங்குன்றத்தில் என்னங்கிறத சொல்லி ஆகணும். தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குது, அமைதியாக இருக்குது இன்னைக்கு. அதை பற்றி அவர் எதுவும் சொல்லலை. பல்வேறு நடவடிக்கைகளில் அவருடைய மௌனங்கிறது பிஜேபியினுடைய பி டீம்ங்கிறது தொடர்ந்து சொல்லப்பட்ட விஷயமா இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ கரூரில் நடந்த சம்பவம் தெரியும். மக்களை சந்திக்கிறதுக்கு அஞ்சுறாரு. மக்களோட மக்களாக இருக்கணுமா இல்லையா? மக்களினுடைய தலைவர்னு சொன்னால் மக்களோட மக்களாக இருக்கணும். இவர் வந்துக்கிட்டு இந்த சினிமா தேட்டரில் போய் ஒரு நடிகரை பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு திரைமறைவாக இருந்துக்கிட்டு எல்லாரையும் இவர் போய் பார்க்க வேண்டியது. பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இவர் போய் பார்க்காம பனையூரில் போய் தான் இவரை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த லெவலில் தான் அவருடைய நடவடிக்கை இருக்குது. தவிர்த்து அவருடைய நடவடிக்கைகளோ அவருடைய பேச்சுகளோ முதிர்ச்சி இல்லை. அவருடைய கூட்டத்தில் எல்லாம் திமுக தானே திட்டுறாரு, பாஜகவை பற்றி விமர்சிக்கிறது இல்லை. ஏற்கனவே ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருந்த அதிமுகவை பற்றி வாயை திறக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மதசார்பற்ற ஆளு பொதுவான ஆண்டு சொல்லுவார்?